இன்றைக்கு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கூட நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் நம்முடைய திரு அருள்மிகு நாட்டாயசாமி கோயில் திருக்கோயில் அரங்காவலர் திரு சந்திரசேகர் அவர்கள் இங்கே உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். எனவே அந்த சூழ்நிலையில் மட்டுமல்ல, இன்றைக்கு இப்பொழுது கூட இந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு உத்தரவு கிடைத்தது. உங்கள் ஊராட்சிக்கு SNB நகருக்கு சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு சமுதாய கூடம் இன்றைக்கு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் கொண்ட பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தணும். அதே போல முத்தூர் காங்கியை போட்டுக்கொண்ட திட்டம் கூட முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது 96ஆம் ஆண்டு அந்த திட்டம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கொடுமுடியிலிருந்து அந்த திட்டத்திற்கு அனுமதி தந்தார்கள். அன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய மதிப்பு 25 கோடி ரூபாய். நான் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் முதல் கடிதமாக மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்த நேரத்தில் முதல் கடிதமே அந்த குடிநீருக்காகத்தான் நாங்கள் வழங்கினோம். அன்றைக்கு அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு இப்பொழுது காலமாக இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அதனுடைய மின் மோட்டார்கள் பழுதடைந்திருக்கிறது, குழாய்கள் பழுதடைந்த சூழ்நிலை. இன்றைக்கு அந்த இதற்கெல்லாம் கூடுதலாக நிதியை பெற்று இன்றைக்கு அந்த குழாய்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மின் மோட்டார்களும் புதிதாக அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு அதற்காக மட்டும் சுமார் 55 கோடி ரூபாய், கடந்த ஆண்டு 63 கோடி ரூபாய் அனுமதி தந்தார்கள். அந்த வகையில் வெள்ளக்கோயிலிருந்து இன்றைக்கு மூலனூர் வரை அந்த குடிநீர் பைப்புகள், அதே போல் மேட்டுக்கடையிலிருந்து சில இடங்களில் வெள்ளக்கோயிலுக்கு அந்த குழாய்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முத்தூரிலிருந்து வாலிகாட்டுக்கும் வாலிபனங்காட்டிலிருந்து தொடர்ந்து காங்கி வரை அந்த குழாய்கள் மாற்றி அமைப்பதற்கும் மின் மோட்டார்களை மாற்றி அமைப்பதற்கும் சுமார் 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் துவங்க இருக்கிறது. பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் நம்முடைய காவேரி ஆற்றிலிருந்து சோழசிராமணி என்கிற இடத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம்